ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஆட்டுக்கால் பாயா நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த இறால் பாயாவை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முந்திரியும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே மட்டன் மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாயாவுடைய டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு தேவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அது கூடவே கருவேப்பிலை நல்லா கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு இறால், சுத்தம் பண்ணின இறால் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். இப்போ இதில் தனி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் போதும். இப்போ மசாலா நம்ம எதுவும் அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவியை இப்போ இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு இதை நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் அளவில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சு வந்த பிறகு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. இது பார்த்தீங்கன்னா அச்சு அசல் அப்படியே ஆட்டுக்கால் பாயா மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டில் உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. நல்லா சுட சுட ஆப்பத்துக்கும் சரி, இட்லிக்கும் சரி இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.